I'm Groot. Welcome to my channel. Let's go to the story. ஒரு அழகான கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் சுறுசுறுப்பானவன், நல்ல மனம் கொண்டவன், எல்லாருக்கும் உதவ விரும்புவான். பறவைகள், மரங்கள், விலங்குகள் எல்லாம் அவனுக்கு நண்பர்களே. ஒரு நாள் காலை ராமு தன் வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்தான். அப்போ திடீரென ஒரு பச்சை நிற கிளி வந்து அவன் முன் அமர்ந்தது. ராமு, மாயக்காடு உன்னை அழைக்கிறது என்று சொன்னது. ராமுவுக்கு ஆச்சரியம். மாயக்காடா, அது எங்கே என்று கேட்டான். கிராமத்துக்கு அப்பால் இருக்கிறது. நல்ல மனம் உள்ள குழந்தைகளுக்கே அந்த காடு தெரியும் என்றது கிளி. ராமு தன் அம்மாவிடம் அனுமதி பெற்று கிளியை பின்தொடர்ந்து சென்றான். மாயக்காட்டில் முதல் சந்திப்பு காட்டுக்குள் நுழைந்ததும் மரங்கள் பேசினது போல காற்று இசை பாடியது. அப்போ ஒரு குட்டி முயல் அழுது கொண்டிருந்தது. ஏன் அழுற என்று ராமு கேட்டான். நான் எங்க அம்மாவை தொலைத்துட்டேன் என்றது. ராமு உடனே முயலை தூக்கி கொண்டு காட்டில் தேடினான். சில நேரத்தில் அம்மா முயலை கண்டுபிடித்தான். நன்றி ராமு, நீ மிகவும் நல்லவன் என்றாள் அம்மா முயல். அந்த நொடியில் ஒரு பொன்னிற நட்சத்திரம் வானில் மின்னியது. இரண்டாவது சவால் ராமு மேலும் நடந்தான். அப்போ ஒரு குட்டி யானை ஆற்றில் சிக்கி கொண்டிருந்தது. பயப்படாதே என்று சொல்லி ராமு அருகில் இருந்த கொடிகளை வைத்து யானையை மெதுவாக வெளியே இழுத்தான். யானை மகிழ்ச்சியில் துதிக்கையை ஆட்டியது. அதன் அம்மா யானை ராமுவை ஆசீர்வதித்தாள். மாயக்காட்டின் ரகசியம். அப்போ காட்டின் நடுவில் ஒரு பெரிய மரம் பேசத் தொடங்கியது. ராமு, நீ உதவி, அன்பு, தைரியம் மூன்றையும் காட்டினாய். அதனால் இந்த மாய விதை உனக்கு. இந்த விதையை நடுவாய் என்றால் உன் கிராமம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். ராமு விதையை வாங்கி வீட்டுக்கு வந்தான். அதை தன் வீட்டின் முன் நட்டான். சில நாட்களில் ஒரு பெரிய மரம் வளர்ந்தது. பூக்கள், பழங்கள், பறவைகள் எல்லாம் அந்த மரத்தை சுற்றி வந்தது. கிராமம் முழுக்க சந்தோஷம் நிரம்பியது. கதையின் பாடம்: நல்ல மனம், உதவி, அன்பு இருந்தால் உலகமே மாயமாக மாறும். Thanks for watching. Please like, share and subscribe.